இங்கே லலித்தும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்போவை கொல்ல போக கரெக்டாக ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா தடுத்தது தான். உடனே உடனே லலித்தும் பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன், அதுக்கு பேசாமல் நீங்கள் 2 பேருமே செத்து போங்கன்னு சொல்லிட்டு கொல்ல போகையும் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம அப்போட அம்மாவும் அப்பாவும் வந்தது தான். உடனே நம்ம நடிப்பு மன்னன் நம்ம லலித்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருவாரு. நாம அப்புக்கு ஏதோ ஆயிட்டோன்ட்டு கவலையாக உட்காந்துட்டு இருக்கோம். இந்த 2 காதலர்கள் என்னன்னா ஓட போகிறதுக்கு இருக்காங்க. அதனால தான் நான் என் ஃப்ரெண்டு கூட அப்போ எப்படியாட்டு காப்பாற்றிட்டு போகலான்னு இங்கே வந்தேன்னுட்டு பொய் சொல்லையும் பதிலுக்கு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவை பார்த்து உனக்கு வெக்கமா இல்ல? உன் புருஷன் முன்னாடியே இன்னொருத்தன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், அதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா திட்டுற மாதிரி திட்டிட்டு இதுக்கு மேலெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லலித்துக்கு ஒன்று கணத்தில் வைப்பாங்க பாருங்க. நான் கூட எதிர்பார்க்கலங்க. இதில் லலித்துக்கிட்ட இருக்க துப்பாக்கியை வாங்கிட்டு நம்ம லலித்தே பார்த்தீங்கன்னா மிரட்டுவாங்க பாருங்க, செம்மையாக இருக்கும். உடனே லலித்து என்னத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அத்தனை ஓன் வாயெல்லாம் இனிமேல் கூடவே கூடாது, அதுக்கெல்லாம் நீ தகுதியானவனே இல்லை ஃபஸ்ட்டு தெரியா? வீட்டோட மருமகனை உன்னை நான் கடவுளாக பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீ சரியான ராட்சசன்டா. உன் பேச்சை கேட்டு என் மகளை என் வீட்டை விட்டு போக சொன்னேன். ஒரு அம்மாவா பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாததோ அதை நான் என் பொண்ணுக்கு செஞ்சேன். இப்போதான் உங்கள் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் பண்ண பாவத்தை இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கணும். கண்டிப்பாக நானும் அனுபவிப்பேன். அப்போ பார்த்து ஒரு பொண்ணுக்கு அம்மா தான் பாதுகாப்பாக இருந்திருக்கணும். ஆனால் நானே உனக்கு அப்படி இல்லையம்மா. உன்னை தனியாக விட்டு கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்னை மன்னிச்சிருன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அது என்னை தாண்டி தான் உனக்கு வரும். என் பொண்ணு 4 வருஷமாக கஷ்டப்படுத்திட்டேன், இன்னைக்கே உன் கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லியும் ரவுடிகளை பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை தட்டி விட்டுருவாங்க. ஒன்றும் லலித்தும் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரை பிடிச்சிக்கிட்டு மருமகன் சொன்ன வாயால் ராட்சசன் சொல்றியா என்ன, அவ்வளோ தைரியம் வந்துடுச்சான்ட்டு முதல்ல உங்கள் ஒருத்தரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அப்போட அம்மாவை கொல்ல போகையும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா கீழே கிடந்த துப்பாக்கியை வச்சுட்டு லலித்தை மிரட்ட லலித்தும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அவனால் நிற்க கூட முடியல. நீ என்ன சுட போறியான்னு சொல்ல கரெக்டாக நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம லலித்தோட கையை கடிச்சு விட்டுட்டு நம்ம ரக்ஷித் கூட சேர்ந்து துப்பாக்கியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் விடுன்னு சொன்னதும் லலித்தோட ஆட்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் விவான் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு லலித்தை பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸும் வந்து நம்ம அப்போ சொன்ன வாக்குமூலத்தை வச்சு லலித்தை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லலித்தும் பார்த்தீங்கன்னா போகும்போது கூட உங்கள் எல்லாரையும் தேடி தேடி பழி வாங்க தான் போகிறேன், இனிமே தான் ஆட்டமே இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷிதா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா ரக்ஷித்தோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்து எல்லாம் உன்னால தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போட்டுட்டு நம்ம அப்போ பிடிச்சி வெளியே தலையும் அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா என் அக்கா ஒழுங்காக தானே பேசினா, நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்க உடனே சுதாவும் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவால் நாங்கள் பட்டது போதும், இனிமேல் என் பையன்கிட்டயோ என் குடும்பத்தில் உள்ள யாருக்கிட்டையும் உங்கள் அக்கா பேச நினைக்கக்கூடாது, தயவு செய்து இங்கேருந்து போங்கன்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க.